பசிக்குது, என்ன பண்ணல? ஐயோ ரொம்ப பசிக்குது, அம்மா வேற வேலை செஞ்சிட்டு இருக்காங்களே. அக்கா சும்மா தான் இருக்காங்க. அக்கா பசிக்குதுக்கா, ஏதாச்சும் செஞ்சுட்டா இருக்கா? நானே இப்பதான் அம்மா சொன்ன வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காடுறேன். எனக்கும் பசிக்குதான். இரு வீட்டுல என்ன இருக்குன்னு பாக்குறேன். சரிக்கா போயிட்டு வா. அப்பா நம்ம அடிமை சிக்கிக்கிட்டோம், ஜாலியா இருக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா? எல்லா நேரம் என்னக்கா பண்ணி? வாழைக்காய் வீட்டுல இருந்துச்சா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். பஜ்ஜி மாவும் இருக்குவா, பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். சரிக்கா. என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல? பார்த்தா தெரியல, பஜ்ஜி சுட போறோம். பார்த்தா தெரியுது, யார் சுட போறா பஜ்ஜி? நீ சுட தெரியாமா? அப்படா நம்மளுக்கு 2 ஆளு கிடைச்சிட்டாங்க, ஜாலி. நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். கொழுப்பு சரிம்மா, பஜ்ஜி சுட்டு எல்லாம் காய வச்சிட்டீங்களா? வாழைக்காய் எப்ப செஞ்சீங்க? அந்த வாழைக்காய் வெட்டுறது, மாவு கரைக்கிறதுலாம் அதெல்லாம் நீங்க நான் உட்காந்துருந்தால நீ சொன்ன வேலையை முடிச்சுட்டு அப்பவே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவதான் வந்து சொன்னா பசிக்குதுன்ட்டு. டியூஷன் டைம் ஆலையா? அது பஜ்ஜி சாப்பிட்டு போயிடுறோம்மா. சரி, பஜ்ஜி நீட்ட நீட்டமா வெட்டுவாங்க, இல்ல ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கீங்க. எனக்கு வெட்ட வரல. பாருங்க எப்படி ஜாலி. இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டுதான், நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்குது. பஜ்ஜி இப்படி அடி வெட்டுவாங்க, நீட்ட நீட்டமா தான் வெட்டணும். எனக்கு வெட்ட வரலமா. அம்மா சீக்கிரமா போடுமா, எனக்கு பசிக்கணுமா. சீக்கிரமா, நீ ஜாலி. நிறைய பசிச்சுட்டே இருக்கும் மாட்டி 24 hours. தூங்குற நேரத்தை தவிர எல்லா நேரமும் பசிச்சுக்கிட்டே கிடக்கும் போல. படிக்கிறது அர்த்தம் உங்களுக்கு பசிக்கல. ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருப்பீங்க? எனக்கு ஸ்கூல்ல நான் பசிக்கவே இல்லை. லக்ஷனா தான் சொன்னா பஜ்ஜி சுடலான்ட்டு. எனக்கும் பசிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசால எனக்கு பசிக்காது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஒரு டீமே நாங்க நாளைக்கு பிடில விளையாட போறோம். நாளைக்கு பிடில உங்க அப்பா இருக்குமா பஜ்ஜி? தெரியல. பாட்டி கொண்டு போய் கொடுங்க, அவங்க டியூஷன் பாட்டி. நாங்க வந்து போய் கபடி விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம் போட்டு. நானும் அந்த டீமுக்கே 3 பேர் லீடர். நானு, என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேர் ட்வின்ஸ், பிரகன்யா. என்ன விளையாடுங்க? விளையாடல, நாளைக்கு போய் டிசைட் பண்ணிடுவோம். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்பா வாங்கிட்டு வந்தாங்களா, நீட்ட நீட்டமா இருக்கும். நீட்ட பஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு டியூஷன் போகணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? ஜாலி. நிறைய பஜ்ஜி சுடுறாங்க. நிறைய பஜ்ஜிய சாப்பிட்டு நம்ம வயிறு வலின்னு டியூஷன் லீவ் போட்டுடலாம். ஜாலி. ஹலோ மேடம், நீங்க மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா பஜ்ஜி தின்னுட்டு டியூஷன் போடுற வேலை இப்ப, சரியா? ஐயோ கேட்டிருச்சா? சாரிமா, கேட்டு போயிட்டே. நல்லா கேட்கும் எனக்கு காது. பெரிய அம்மாவுக்கு காது கேட்கும், அவங்களுக்கு மட்டும். இப்படி இது மட்டும் நீட்டமா வெட்டினது. இந்த பஜ்ஜி அவங்க அப்பாவுக்கு வச்சு கொடுங்க 2 பேரும், சரியா? சரி. பொண்ணு சுட்ட பஜ்ஜி வந்து உங்க அப்பா சாப்பிடு. சரியா, அம்மா கூப்பிட்டுனா காது கேட்கும், எங்களுக்கெல்லாம் காது கேட்காது. லக்ஷனா எனக்கு கேட்கும். ஏன்னா நீ பேசுறது சரியா? மைண்ட் வாய்ஸ்ல பேச மாட்டேங்கிற. நீ பேசுறது எல்லாத்துக்குமே கேட்கும். ஓவியான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, எங்கடி போச்சு அந்த ஓவியா? அவங்களுக்கு வந்து டியூஷன் போறாங்க வேற இடத்துக்கு, அதனால. டியூஷன் போறாங்க, ஸ்கூல் போறாங்களா? வீடியோ போட அவங்க வர்றதில்லை இப்பெல்லாம். சாட்டர்டே சண்டே வருவாங்க. கூப்பிடுங்க. பாக்கலாம், கூப்பிட்டு. சாட்டர்டேயும் லீவ் அப்ப கூப்பிடுவோம் நாங்க. எங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் சாட்டர்டே லீவ் கொடுப்பாங்க. தினமும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா சாட்டர்டேக்கு தான் கொடுப்பாங்க. அடுப்பு நாரிச்சு பஜ்ஜி சுட்டு. அடுப்பு நாரிச்சு, அம்மாவுக்கு வேலை கொடுத்தாச்சு. அம்மாவுக்கு வேலை கொடுத்தாச்சு. ஐயா ஜாலி, ஐயா ஜாலி, ஐயா. நீதான் தொடக்கணும். நைட்டு நீதான் தொடக்கணும், நான் தொடக்க மாட்டேன்.
மாட்டிக்கிட்டா அது ஒருத்தர், இவரை காப்பாத்தையா ஒருத்தர். கர்த்தர் வராது. அம்மா அவளுக்கு ஏதோ வேலை கொடுக்குமா, என்கிட்ட வந்து சும்மா சும்மா புசு புசுன்னு பேசிட்டே இருக்கா. டிராயிங் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அம்மா இன்னைக்கு எனக்கு டிராயிங்ல என்ன வரைய சொன்னு தெரியுமா? ஃபேமிலி எப்படி வரைஞ்சேன்னு தெரியுமா? தட்சிட்டாவ எஸ்ல இல்ல, எனக்கு ஃபேமிலியை பத்தி தான் சொல்லிருக்காங்க. டீ போட்டு கொடுத்துட்டு அம்மா அங்க நீ நினைப்பா உனக்கு டீ கேட்டுருவியே. எவ்வளவு நேரம் வேலைக்கு வெயிடு தொடச்சு நீ மத்தியானத்துல இருந்து எவ்வளவு வேலை தெரியும்? அம்மா அப்பாவுக்கு ஃபுல்லா கலர் அடிச்சிட்டா. அம்மா கால் மீது காய போட்டு சட்டி அரைச்சு போட்டு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி வீடெல்லாம் தொடச்சு அப்புறம் ஒரு வண்டி பாத்திரத்தை விளக்கி பெரிய வேலை. இப்ப அடுத்து நீ துணி அங்க ஒரு மூட்டை கணக்காக போய் மடிக்கணும். பெரிய வேலை. சந்தைக்கு போகணும், வியாழக்கிழமை சந்தைக்கு போகணும். லட்சணா கூட்டிட்டு போய் கணிக்கு மாதிரி. அவங்க அப்பா தான் நீ சந்தைக்கு நானும் போகணும். அம்மா அம்மா அப்பா சொல்லு. அவனு அவங்க அப்பா அனுப்பிச்சா வச்சுக்கேன், தக்காளி சொத்தஸ்தியா வாங்கிட்டு வருவாரு. அது இல்லாம கம்மியா வாங்கிட்டு வருவாங்க. கம்மியா வாங்கிட்டு வருவாரு, சொல்றத நிறைய வாங்கிட்டு வருவாரு. கத்திரிக்காய் அந்த இதெல்லாம். ஆனா ஏதாவது ஒண்ணு மறந்துடுவாரு. ஆமா, அம்மா கத்திரிக்காய்க்கும் அவரு ரொம்ப சொந்தக்காரங்க போல. சொத்தை எழுதி வாங்கிட்டு வந்துருவாரு. ஃபுல்லா சொத்தையாதான் இருக்கும். சொல்ல விடுமா? ஃபேமிலி எப்படி வரைஞ்சு சொல்ல விடு. தக்காளி ஃபுல்லா எப்படி இருக்கும்? அம்மா ஃபேமிலி நான் வரைய சொல்லுமா? ஃபேமிலி நான் எப்படி வரைஞ்சேன் சொல்லு. காய்ஸ் நான் ஃபேமிலி எப்படி வரைஞ்சு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கு வெளியில டாடிக்கு ஃபுல்லா கலர் அடிச்சுட்டேன். எங்க அக்காவுக்கும் எனக்கும் ட்ரெஸ்ல கலர் அடிச்சுட்டேன். எங்க அம்மா சீக்கிரமா ஃப்ரீயா வரைஞ்சிட்டேன். என்ன டைம் இல்ல கலர் அடிக்க. பத்தல போல வாழைக்காய் தெரியும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகேமா. பஜ்ஜி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்க. டியூஷன் போன மறந்துடாத. பஜ்ஜியை சாப்பிட்டு போய் பெட்ல போய் டியூஷனுக்கு ரொம்ப தூரம் போறாங்க ரெண்டு பேருக்குள்ள. எவ்வளவு தூரம் போறீங்க? 3 கிலோமீட்டர். மணி 6 ஆகுதா? 6:30 வருவான். இன்னொருத்தி தண்ணி குடிக்கணும், இன்னொருத்தி அம்மா அப்பா இருக்காங்க. பாட்டி தான் அப்படிலாம் இல்ல guys. நாங்க ரொம்ப டியூஷன் போயிட்டா நைட் 10:30க்கு தான் வருவோம். வீட்டுக்கு நல்லா வரவே மாட்டோம். பாட்டி எங்களுக்கு சூப்பரா சொல்லி தருவாங்க. சரியானது எடுத்துட்டு ஓடி. வீடியோ இதான் சரியானது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி. கஷ்டமா இருக்குல்ல? ஆமாம்மா, படிக்கணுமா? வீட்டு வேலை செய்யும். கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்திரம் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. வீடு கூட்டி தொடக்கிறதுக்கு 3000 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் வேலை செய்யணுமா? அது படிக்கணும்ல. அப்புறம் டியூஷன் போறது ஸ்கூல் போறதுனா கஷ்டமா இருக்குது. இந்த அம்மா கலெக்டரா போறாங்களா, இந்த அம்மா சயின்டிஸ்டா போறாங்களா? ஒரு கலெக்டரும் ஒரு சயின்டிஸ்டும் பதிவு பண்ணி போவாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. Bye guys. இல்ல வாழ்க்கை இருக்கு. வாழைக்காய் உள்ள இருக்கு. அத சாப்பிட்டா ஹெல்த். இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? வாழ்க்கை வாழ்க்கை. நாங்க ஃபாரின் விட்டதுல அப்படிதான் பேசுவோம் தமிழ். சரி எந்திரிங்க. Bye guys.